வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் சோயா ஃப்ரை. சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த சோயா ஃப்ரையை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இதை தொட்டுக்கிறதுக்கு நம்ம வச்சு அனுப்பலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். மெயினாக சோயா வந்து சின்ன சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த பட்டாணி சைஸுக்கு. முதல்ல இந்த சோயாவை வந்து ஊற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாக்கிட்டு அதில் ஒரு 15-20 நிமிஷம் அதில் ஊறிட்டு இருக்கட்டும். 150 கிராம் வந்து சோயா எடுத்திருக்கேன். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் இந்த சுடுதண்ணியில் ஊற வைக்கிறோம். இந்த சோயா ஊறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி, மற்ற மசாலாலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை வந்து இந்த மேல் தோல் அப்படியே உரிச்சிடுங்க தக்காளியில். அப்போ தான் நல்லா அந்த சதை பகுதி வந்து சீக்கிரமாக வதங்கும். சாப்பிடும்போது இந்த தோல் இருந்ததுன்னா டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அடிபாகத்தை வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம், 2 பெரிய வெங்காயம். தக்காளியோட அடிபாகத்தை வெட்டினாவே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கையிலே உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் உரித்து எடுக்கணும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்ட உடனே வெடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வாசனை வரும் நம்ம பண்ணுற சமையலில். 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள். கருவேப்பிலை வந்து எப்பவுமே எண்ணெயில் பொரியணும், கருகக்கூடாது. ஒரு 3 பூண்டு வந்து நல்ல பெரிய பல் பூண்டு, 3 பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2, ஃப்ளேவருக்காகவும், வாசனைக்காகவும், காரத்துக்காகவும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறணும். பூண்டு வந்து நல்லா கலர் மாறி நல்லா வதங்கணும். கலர் மாறாமல் ஒரு மாதிரியாக வதக்கினோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த பூண்டு வந்து நறுக்குன்னு வாய்க்கு வரும். இந்த மாதிரி வதங்கணும். இதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கணும். லைட்டாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். சமையலில் இந்த குழம்பு நம்ம எல்லா ரெசிபீஸ் வெங்காயம் போட்டு பண்ணுற ரெசிபீஸ் பூராமே டேஸ்ட்டு கொடுக்குறது வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா சாப்பிட்டானதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 சின்ன குட்டி குட்டி தக்காளி தான் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். அதான் ஏற்கனவே தோலில் உரித்து வச்சுருக்கோம்ல. தக்காளியும் நல்லா சாஃப்டாகணும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து சுடுதண்ணியை இருத்து விட்டுட்டு பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு தடவை நல்லா இப்படி பிழிஞ்சிட்டு நல்லா இப்படி பிழியணும். இந்த அளவுக்கு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்குல்ல அதில் போட்டுடலாம். இந்த அளவுக்கு பிழியணும். நல்லா வரன்னு நல்லா பிழிஞ்சு போட்டால் தான் வந்து அந்த மசாலாக்கள் வந்து உள்ளே நல்லா இறங்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிடணும். நல்லா பிழிஞ்சு வச்சு எடுத்துருக்கேன். இப்போ லைட்டாக உப்பு போடுறேன். ஏற்கனவே நம்ம இதை சுடுதண்ணியில் போடும்போது லைட்டாக உப்பு போட்டு தான் இதை போட்டு எடுத்துருக்கேன். இதை ஒரு தடவை இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு சைடிஷ் மாதிரி ஃப்ரை தான் பண்ணுறோம். சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு மாதிரி கூட இதை பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஒரு தடவை நல்லா இது மாதிரி கலந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு 1/2 சிட்டிகை சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வந்து தனித்தனியாக இருந்தால் அந்த மாதிரியும் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ நம்ம சோயா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும்.
இந்த மசாலாக்கள்லாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க, வேகட்டும். டேஸ்ட் பண்ணி பார்த்தால உப்பு வந்து கொஞ்சம் பத்தலை, அதனால் சேர்த்துக்கிட்டேன். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா கம்மன்னு வாசனையும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம விடக்கூடாது, இந்த ஆவிலே தான் இது வேகணும். பாருங்கள், சூப்பரான சோயா சிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக அப்படியே மல்லித்தலை தூவி விட்டு இறக்கிடலாம். மல்லித்தலையும் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். நல்ல ஒரு சூப்பரான சுவையான சோயா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், எலுமிச்சம் சாதம், தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் சைடில் வச்சுட்டு தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.